पूर्व मंत्री एसपी वेलुमणि ने एसआईआर पर कहा, मतदाता सूचियों के विशेष गहन पुनर्निरीक्षण के दौरान फर्जी मतदाताओं को हटाया जाना चाहिए। பொறுப்பாளர்கள் கூட்டம், கழகத்துடைய பொதுச் செயலாளர், நான் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் நாளைய 2026 முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய எடப்பாடியார் உத்தரவின் பேரில் சிறப்பான முறையிலே நடைபெற்றது. இன்றைக்கு எஸ்ஐஆர் பணிகள் குறித்து நாளையும் நாளை மறுநாளும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. அதற்கு சிறப்பான முறையிலே ஒரு நியாயமான நேர்மையான முறையிலே வாக்காளர்களை சேர்க்க வேண்டும். அதே போல போலி வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் அடிப்படையிலே பிஎல்ஏ ஏஜென்ட் அந்த பூத் முகவர்கள் சரியான முறையில பணியாற்ற வேண்டும் என்ற இன்னைக்கு இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. அதே போல நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு புரட்சித் தலைவர் அம்மா இருக்கும்போது சொந்த மாவட்டம் சொன்னாங்க, அதிகமான திட்டங்கள் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களும் முதலமைச்சர் இருக்கும்போது இந்த மாவட்டத்தில் தனி கவனமாக அதிகமான திட்டங்களை கொடுத்தார். அடுக்குமாடி வீடுகள், கூட்டுக்குடி திட்டம், மருத்துவக் கல்லூரி, பேருந்துகளை விரிவாக்கம், மார்க்கெட்டுக்கு தேவையான வசதிகள் என்று என்னென்ன தேவையோ அத்தனை திட்டங்களும் கொடுத்தார். அதிகமான சாலைகள் எல்லாம் அமைத்து கொடுத்தார். ஆகவே இன்றைக்கு கிட்டத்தட்ட 4 வருடமாக திமுக ஆட்சியில எந்த திட்டம் நடைபெறவில்லை. ஆகவே நீலகிரி மாவட்டத்தில் 3 சட்டமன்ற தொகுதி மக்களும் கண்டிப்பாக எடப்பாடி முதலமைச்சராக வர வேண்டும் என்று இருக்கிற மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இங்கே மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் கண்டிப்பாக மீண்டும் அதிமுக ஆட்சி எடப்பாடி தலைமையில அமையும். எஸ்ஐஆர் வரவேற்கிறீங்க. இப்ப ஏன் மைனூட்டா பாருங்க, எஸ்ஐஆர் நம்ம வரவேற்பு உங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு நேர்மையான முறையில அங்க இருக்கக்கூடிய வாக்காளருக்கு அந்த வாக்கு சேர்க்கப்பட வேண்டும். மாற்றுக்கிறது இல்லை. இப்ப நீண்ட காலமா உங்களுக்கு எல்லாம் தெரியும், இறந்தவர்களுடைய ஓட்டு நம்ம பல தடவை பார்க்க முடியாது, நீக்கவே இல்லை. இப்ப அதெல்லாம் இன்னைக்கு எடுத்துருவாங்க. நியாயமான அதிமுக பொறுத்த அளவுக்கு எப்பவுமே நேர்மையா தேர்தல் சந்திப்போம், நியாயமான வாக்கு. திமுக எதுக்கு பயப்படுறாங்க நீங்க அவ்வளவுதான் கேட்கணும். ஆகவே எப்பவுமே நேர்மையாக சந்திப்போம். அவங்க அப்படி சந்திக்காத இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. ஆகவே இன்னைக்கு எங்களுடைய முகவர்கள், ஏஜென்ட்கள் எல்லாம் சிறப்பான பணியாற்றுங்க. இன்னும் அதிகாரிகளை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பா திமுக அழுத்தம் கொடுத்திருக்காங்க, அவங்க நேர்மையா செயல்படணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை.